பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் ஓட்டுநரை கொலை செய்து கார் திருடிய வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதன் இறுதி விசாரணை நீதிபதி மீனாகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த வழக்கில் மோகன்குமார் மற்றும் நித்யானந்தம் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் மேலும் அபராத தொகையும் விதித்து உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவராக இருக்கும் கனகராஜை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு மாவட்ட கிரிக்கெட் சங்கத்திற்கு தேர்தல் முறையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிரிக்கெட் வீரர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்வதற்கான உயர்கல்வி நிதியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி 385.27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பல்லடம் உடுமலை இடையே இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்கான நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. பொள்ளாச்சி நகராட்சி ஆணையாளர் கணேசன், நகர்மன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன் மற்றும் நில உரிமையாளரான சாந்தா ஜெயராம் இடையே பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 80 சென்ட் நிலத்தை புதிய திட்ட சாலை விரிவாக்க பணிக்காக தானமாக கொடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே சட்டமங்கலம் கிராமத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்மனுக்கு ஆடு, கோழி பலியிட்டு சமைத்து உண்ணும் பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. விருதுநகர் வருமான வரித்துறை சார்பில் வரி செலுத்துவதற்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை அதிகாரிகள், முன்கூட்டியே வரி கட்டுவதால் ஏற்படும் நன்மைகள், அதிக ரொக்க பரிவர்த்தனையால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் மதுரை வருமான வரி ஆணையர் வசந்தன், இணை ஆணையர் சிவாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பேக்கரி கடைக்குள் புகுந்தது. அப்போது கடையின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மோதியதில் கார் முற்றிலும் நசுங்கி சேதமடைந்தது. மேலும் பேக்கரி கடையில் முன்புறம் கடுமையாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் 80% திருட்டு குற்ற வழக்குகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் கட்டுக்குள் உள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா பேட்டியளித்தார். ஒரு 3 ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கேஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நோக்கத்தில் நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். அதில் நிறைய சிசிடிவி நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணதில் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி ராம்நாடு மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு அஃபென்ஸ் பண்ணிட்டு போகிறது மாதிரி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அது உடனடியாக நம்ம ஃபஸ்ட்டு காட்டுப்பாவ பள்ளிவாசலோ, சுதந்திரபுரமோ, சாவேரியபுரமோ அனைத்து பகுதிகளும் ஒரு செக் போஸ்ட் அமைப்பு இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எந்த ஒரு ஒஃபென்ஸை பண்ணக்கூடாது அது நோக்கத்தில் நாங்கள் வந்து வெஹிக்கிள் செக்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம டவுன் ஸ்டேஷன் லிமிட்டில் புதுசாக ஒரு 2-3 இடத்துல வந்து வெஹிக்கிள் செக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிரைம் ப்ரோன் ஏரியாவில் நிறைய பீட் மார்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் நமக்கு லாஸ்ட் 25 டேஸில் எந்த ஒரு கிரைம் அக்கரன்ஸ் நம்ம டவுன் சப் டிவிஷன்லையும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் லிமிட்லையும் எதுவுமே நடக்கலை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் நர்சிங் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. இதில் மலையாள மாணவிகளுடன் தமிழ் மாணவிகளும் இணைந்து பாரம்பரிய உடையை அணிந்து திருவாதிரா நடனமாடி அந்தப்பூ கோலமிட்டு மகாபலி சக்கரவர்த்தி உருவப்படத்தின் முன்னதாக முழக்கமிட்டு கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து உரியடி போன்ற விளையாட்டுகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உரியடித்தும், மியூசிக்கல் சேர், கரண்டியில் எலுமிச்சம் பழத்தை எடுத்து செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியின் 29ஆம் ஆண்டு விளையாட்டு விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் கராத்தே, யோகா, சிலம்பம், பிரமிட் உள்ளிட்ட சாகசங்களை செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநில முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை
பேபி ஷக்கீலா மற்றும் சிறப்பு அழைப்பாளராக சர்வதேச மோட்டார் பந்தய வீரர் முகமது ரயான் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினர்.